வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு ப்ரோமோவை பார்க்கலாம். சுதாகருக்கு கால் பண்ணி நித்தீஷை பற்றி தெரியப்படுத்தின பாக்கியா மனசு கேட்காம சுதாகர் வீட்டுக்கே வர்றாங்க. பாக்கியாவுக்கு ஏற்கனவே நித்தீஷ் பற்றிய இந்த விஷயம் தெரியாததால அவங்க இன்னசென்ட்டாக சுதாகர்கிட்ட நித்தீஷை பற்றி கவலையாக பேசுகிறாங்க. அதுக்கு சுதாகரும் அவன் ட்ரக்ஸ் எடுக்கல, அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கான், இவனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நான் இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்னு சமாளிக்கிறாரு. இனியாவுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்குமான்னு கவலைப்படுறாங்க. கோபியும் இனியாவும் கேன்டீன்ல பேசிட்டு வெளியே வர்றாங்க. கோபி உனக்கு ஆபீஸ் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இனியாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு புறப்பட்டு போகக்குள்ள இனியாவை அங்க பாக்குறாங்க. இனியா, நான் ஏற்கனவே அந்த சுதாகர் பையன் நித்தீஷை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனும் இன்னும் 5 பேரும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்குள்ள போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுதாகர் சொன்ன வார்த்தைகளை நம்பி நித்தீஷோட இந்த பிரச்சனை சரியாயிடும்னு நினைக்கக்குள்ள இப்படி ஒரு செய்தியை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனியா. கோபிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. வாய் தவறி இதை நேற்று தட்டி கேட்ட என்ன நித்தீஷ் தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே கோபி என்னமா சொல்ற, உன்னை தள்ளி விட்டுட்டாரா, அடிபட்டுடுச்சான்னு கேக்குறாரு. மறைக்காம சொல்லுமான்னு பதறாரு கோபி. இனியா நடந்த விஷயத்த சொல்றாங்க. கோபி இனியாவை அங்க அனுப்பவே கூடாதுன்னு 100% முடிவு பண்ணிடுறாரு. பாக்கியா வீட்டுல டென்ஷனோட இருக்காங்க. ஈஸ்வரி டிவி ஆன் பண்ணா கூட வேண்டான்னு தடுக்கிறாங்க. டிவியில நித்தீஷோட நியூஸ் வரும், அதை அத்தை பார்த்து டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. என்னாச்சு பாக்கியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. கோபி கிட்ட சொல்லி இனியாவை வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வர சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கோபியும் இனியாவும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இனியாவை பார்த்த ஈஸ்வரி கோபி கிட்ட ஏன் இந்த நேரத்துல இனியாவோட வரேன்னு கேக்குறாரு. இனியா இங்க வர்றத அவ வீட்டுல சொல்லிட்டாளான்னு பதறாங்க. வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. கோபி இனியா கிட்ட போன் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த செலியன் டிவியில என்ன நியூஸ் போகுதுன்னு தெரியுமான்னு டிவியை ஆன் பண்றாரு. எல்லாரும் நித்தீஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தி கூட்டிகிட்டு போறத பாக்குறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து புலம்புறாங்க. அப்புறம்தான் எல்லாருக்கும் தெரியுது படிக்கிற காலத்துல ட்ரக்ஸ் எடுத்து 6 மாசம் உள்ள இருந்திருக்கிறாருன்னு, திரும்பவும் கொஞ்ச நாளா ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க இனியா. பாக்கியா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட நீங்க 2 பேரும் சொல்லலன்னு கேக்குறாங்க. பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கு தெரியும்னு கோபி சொல்றாரு. இனியா இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா இனியாவை அணைச்சி ஆறுதலா இருக்காங்க. இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடியுது. நன்றி.